அண்ட் ஒரு படத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நிறைய படங்கள் எழுதுறப்போ, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதுறப்போ நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. ஆனா அதை நம்ம ட்ரீட் பண்றோம், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நீங்க இது பண்றப்போ உங்களுக்கு கேட்கறப்போ இது அந்த மாதிரி இருக்கே, இது இந்த கதை மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்துச்சா ப்ரோ? அந்த மாதிரி வரல. பிளஸ் அதான் நீங்க சொல்ற மாதிரி லவ் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோர் ஆர் லெஸ் ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேரணும், இவ்வளவுதான் கதையா இருக்கும். ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட்டா இதுல ஏதாவது கொஞ்சம் வேரியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் லைக் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டா நான் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பேரையும் ஒரே ஸ்கூல்ல ஃபிட் இன் பண்ணேன். லைக் ஒரே ஸ்கூல்ல ஒரே வேர்ல்டுல இருக்கணும், அவங்க இவனோட வேர்ல்டுல அவ இருக்கணும், அவனோட வேர்ல்டுல அவ இருக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு குட்டி குட்டியா எக்ஸைட் பண்ணுச்சு. நான் ஷூட் பண்ணும்போதே எனக்கு எக்ஸைட் பண்ணுச்சு. அதெல்லாம் இங்க ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணுவேன், ஏன்னா அதே ஸ்கூல்ல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா ட்ரீட்மெண்ட்டா கொஞ்சம் ஒன்று பிளான் பண்ணலாமேன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேயா ஒன்று முயற்சி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மேபி அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படலாம், பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பட் என்ன எக்ஸைட் பண்ண விஷயங்களா நான் நிறைய விஷயம் அதுதான் ப்ரோ. லைக்